உங்களுக்கு ஒரு அடர்ந்த ஒரு கட்டுப்பாடற்ற காட்டை தெரியுமா? ம் எந்த விதியும் இல்லாத ஒரு காடு, ரைட்? ஆமா, எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு விதியும் இல்லாமல் மரங்களும் கொடிகளும் தன்னிச்சையாக தனக்கு தோன்றிய திசையில் வெளிச்சத்தை தேடி தன்னிச்சையாக வளர்ந்து நிற்கும் ஒரு காடு. அங்கே பாதைகள் இருக்காது, எந்த ஒரு ஒழுங்கும் இருக்காது. கரெக்ட். ஆனால் ஒரு முழுமையான உயிர் துடிப்பு இருக்கும் இல்லையா? இப்போ யாராவது அந்த காட்டுக்குள் நுழைந்து அந்த மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி செடிகளை ஒரே நேர்கோட்டில் நட்டு அளந்து வேலி அமைத்து ஒரு பூங்காவாக மாற்றினால் எப்படி இருக்கும்? அதுதான் பார்ப்பதற்கு நேர்த்தியாக இருக்கலாம். ஆனா அந்த காட்டின் அசல் தன்மையே அங்கு செத்துவிடும் தானே. கண்டிப்பா செத்துவிடும். அது மட்டும் இல்லாம அந்த பூங்காவை தொடர்ந்து பராமரிக்க ஒரு பெரும் செயற்கையான உழைப்பு தேவைப்படும். இயற்கை எதையும் திட்டமிட்டு செய்வதில்லை. அது எந்த கட்டுப்பாடும் இல்லாம இயல்பாகவே முழுமையாக இயங்குது. இந்த செயற்கையான உழைப்பைத்தான் நாம காலங்காலமாக நமக்கும் நம் மனதிற்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலா இன்று நாம் அலசப்போகும் மூலப்பொருள் நம்மை அந்த அடர்ந்த கட்டுப்பாடற்ற காட்டுக்குள் தான் அழைத்துச் செல்ல போகிறது. இது ஒரு அற்புதமான பயணம். ஆமா, உங்களுக்கான இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஆராயப்போகும் மூலப்பொருள் 1977ஆம் ஆண்டு பூனாவின் புத்தா ஹாலில் ஓஷோ அவர்கள் தனது சந்நியாசிகளுக்கு வழங்கிய சொற்பொழிவு. ஆமா, டாவோ த பாத்லெஸ் பாத், அதாவது டாவோ பாதையில்லா பாதை என்ற சொற்பொழிவுகளின் இரண்டாவது உரை இது. இந்த உரை முழுக்கவே ஒரு மாபெரும் முரண்பாட்டை, அதாவது ஒரு பாரடாக்ஸை சுற்றியே நகர்கிறது. ரைட். செய்யாமல் இருப்பதின் கலை, தி ஆர்ட் ஆஃப் நான் டூயிங் என்ற ரகசியத்தை இது ஆழமாக பேசுது. இயல்பாக வாழ்வது என்றால் என்ன, எந்த ஒரு முயற்சியும் இன்றி அகமற்ற அமைதி எப்படி சாத்தியமாகும் என்பதை ஓஷோ மிக ஆழமாக விளக்குகிறார். வாருங்கள், எந்த முன்முடிவும் இல்லாமல் அந்த முயற்சியற்ற அமைதிக்குள் நுழைவோம். கண்டிப்பா. ஆனா ஆரம்பத்திலேயே எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. பாதையில்லா பாதை என்ற தலைப்பே கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதே. ஏன்னா நம்ம அப்படி பழகிட்டோம். ஆமா, நாம் எதையாவது அடைய வேண்டுமென்றால், குறிப்பா ஆன்மீகத்தில் ஒரு இலக்கை அடைய வேண்டுமென்றால் ஒரு பாதை தேவையல்லவா? ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடோடு சில விதிகளோடு பயணிக்க வேண்டும் தானே. நாம் காலம் காலமாக அப்படித்தான் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் டாவோ தத்துவத்திற்கு கட்டுப்பாடு அல்லது டிசிப்ளின் என்பதே தெரியாது. ஓ, கட்டுப்பாடு தேவையே இல்லையா? இல்ல. கட்டுப்பாடுகளின் பேரால் மனிதர்கள் தங்களை மனதளவில் இரண்டாக பிளந்து கொள்கிறார்கள் என்கிறார் ஓஷோ. இத கொஞ்சம் ஆழமா பாப்போம். சொல்லுங்க. உங்களுக்குள் ஒரு எஜமானன், ஒரு அடிமை என ரெண்டு பேரை நீங்களே உருவாக்குறீங்க. உடலை மனம் கட்டுப்படுத்த நினைக்கிறது, அல்லது மனதை உடல் கட்டுப்படுத்த நினைக்கிறது. ஆக்சுவலா இது ஒரு பெரிய போர் முனை. எக்ஸாக்ட்லி. இந்த முரண்பாடு உங்களுக்குள் ஒரு நிரந்தரமான போர் முனையை உருவாக்குகிறது. ஒரு நிமிஷம் பொறுங்க, இத அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா சொல்லுங்க. இப்போ தினமும் காலை 6 மணிக்கு அலாரம் அடித்ததும் என் உடல் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், எனக்கு ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லுது. இயற்கையான உணர்வு. ஆனா என் மனம், இல்ல நீ எழுந்து வேலைக்கு சென்றாக வேண்டும், உனக்கு லட்சியம் இருக்கிறது என்று உடலை சாட்டையால் அடிக்கிறது. இதுதான் அந்த பிளவுன்னு சொல்றீங்களா? 100% அதுதான். இது சாதாரணமான விஷயம் போல் தோன்றலாம். ஆனா தினமும் ஒவ்வொரு கணமும் உங்கள் இயற்கை உணர்வுகளுக்கு எதிராக உங்கள் மனதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தும் போது என்னாகுது? நமக்குள்ளே ஒரு விரிசல் விழுது. ஆமா, இதன் உச்சக்கட்ட விளைவுதான் மனச்சிதைவு, அதாவது ஸ்கிசோஃப்ரீனியா என்கிறார் ஓஷோ. நாம் எல்லோருமே ஏதோ ஒரு அளவில் மனச்சிதைவு கொண்டவர்கள்தான். நாம எல்லோருமா? இது ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நாம் முழுமையாக இல்லை. மரங்களுக்கோ நதிகளுக்கோ நட்சத்திரங்களுக்கோ எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை. அவை இயல்பானவை. நாமும் தானே இயற்கையின் ஒரு அங்கம். பிறகு ஏன் நமக்கு மட்டும் இத்தனை விதிகள்? இதை இன்னொரு கோணத்துல பார்த்தா, மதம் அல்லது ஆன்மீகம் என்றாலே ஒரு வகையான கட்டுப்பாடு என்றுதானே சமூகத்தில் ஒரு பிம்பம் இருக்கு. ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அது. ஒரு பாதையை உருவாக்கி அதில் நேராக நடக்க வேண்டும், இந்த நேரத்தில்தான் தியானம் செய்ய வேண்டும், இப்படிதான் உடுத்த வேண்டும் என்றுதானே எல்லா மதங்களும் போதிக்கின்றன. அங்கேயும் ஓஷோ ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மையை உடைக்கிறார். மதங்களின் பரிணாம வளர்ச்சியை அவர் 3 நிலைகளாக விவரிக்கிறார். 3 நிலைகளா? என்னென்ன அது? முதல் நிலை குழந்தை பருவம். அதாவது புத்தரோ அல்லது ஜீசஸோ உயிரோடு இருக்கும் காலம். அந்த மாஸ்டர் உயிரோடு இருக்கும்போது அங்கே எந்த விதியும் இல்லை, எந்த பாதையும் இல்லை. எல்லாம் ஸ்பான்டேனியஸாக இருக்கும், தன்னிச்சையானது. ஓ, ஒரு குழந்தை எப்படி எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் துள்ளி குதித்து விளையாடுமோ அப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டமான நிலை.
எக்ஸாக்ட்லி. ஒரு இயல்பான நிலை அது. ஆனா அந்த நிலை அப்படியே நீடிப்பதில்லையே. மாஸ்டரின் அந்த சுதந்திரமான தன்மைய மனிதர்கள் ஏன் விதிகளாக மாற்றுகிறார்கள்? அங்குதான் இரண்டாவது நிலை வருது. ஓஷோ இதை ஆர்கானிக் நிலை, அதாவது ஆர்கானிக் ஸ்டேட் என்கிறார். மாஸ்டரை சுற்றி சீடர்கள் கூடுகிறார்கள். ம் மாஸ்டரின் அந்த இயல்பான தன்மையை, அவர் தற்செயலாக செய்யும் காரியங்களை கூட சீடர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அதை தாங்களும் பின்பற்ற வேண்டும் என்று அதை ஒரு விதியாக, ஒரு கட்டுப்பாடாக மாற்றத் தொடங்குகிறார்கள். இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. ஆமா, ஆங்கிலத்தில் டிசைபிள் அதாவது சீடன் மற்றும் டிசிப்ளின் அதாவது கட்டுப்பாடு, இந்த இரண்டு வார்த்தைகளுமே ஒரே வேர்ச்சொல்லிலிருந்து வந்தவைதான் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். சீடன் என்பவன் கற்றுக்கொள்பவன் அல்ல, கட்டுப்பாடுகளை சுமப்பவனாகி விடுகிறான். வாவ்! அப்படியென்றால் புத்தர் ஒரு குறிப்பிட்ட மரத்தடியில் அமர்ந்து இயல்பாக அமைதியடைந்திருந்தால், அவருக்கு பின்னால் வருபவர்கள் அமைதியை தேடாமல் அதே போன்ற ஒரு மரத்தை தேடி அதே திசையை நோக்கி அமர்வதை ஒரு சட்டமாக மாற்றிவிடுகிறார்களா? ஆமா, அதுதான் இதுதான் அந்த பிழையா? அதுதான் மிகப்பெரிய பிழை. அதன் தொடர்ச்சியாக வருவதுதான் மூன்றாவது நிலை, அமைப்பு ரீதியான மதம், அதாவது ஆர்கனைஸ்டு சர்ச். மாஸ்டர் இறந்த பிறகு நடக்கிறது. கரெக்ட். மாஸ்டர் இறந்த பிறகு அந்த மையப்புள்ளி, அந்த உயிர் சக்தி முழுமையாக மறைந்து விடுகிறது. அதன் பிறகு வெறும் சுற்றளவு மட்டும் இருக்கும் ஒரு அமைப்பாக மதம் மாறி உயிரற்றதாகி விடுகிறது. அது ஒரு தேவாலயமாகவோ மடமாகவோ சட்ட புத்தகமாகவோ மாறிவிடுகிறது. ஆமாம். ஆனால் டாவோ ஒருபோதும் அப்படி ஒரு அமைப்பாக மாறியதே இல்லை. அதற்கு தலைவர்கள் கிடையாது, எந்த மத பீடங்களும் கிடையாது. அது எப்போதும் அந்த முதல் நிலையான குழந்தைப் பருவத்திலேயே இருக்கு. நாம ஆரம்பத்துல பேசிய அந்த காடு பூங்காவாக மாறும் உதாரணம் இப்போ எனக்கு தெளிவாக புரியுது. தனி மனிதனின் இயல்பான காட்டை வெட்டி அளந்து சமூகம் ஒரு மத பூங்காவாக மாற்றிவிடுகிறது. ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆனால் இந்த உரையாடலை கேட்கும் உங்களுக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வரலாம். சமூக அளவில் கட்டுப்பாடுகள் மதங்களை உருவாக்குகிறது என்பது புரிகிறது. ஆனா எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை என்றால் தனிமனிதனின் மனம் குழப்பத்தின் உச்சத்துக்கு சென்று விடாதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கட்டுப்பாடுகள் நம் மனதிற்குள் என்ன செய்கின்றன? இந்த கேள்விக்கு மிகவும் அறிவியல் பூர்வமான ஒரு பதிலை ஓஷோ முன்வைக்கிறார். அவர் மேற்கத்திய உளவியலோடு இதை ஒப்பிட்டு பேசுகிறார். ஃப்ராய்டு, யுங் போன்ற உளவியலாளர்கள் மனதை 3 பிரிவாக பிரிக்கிறார்கள். கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ். அதாவது நனவு மனம், உள்மனம், ஆழ்மனம். ரைட்? ஆமா. ஆனா இந்த பிரிவுகள் இயற்கையானவை அல்ல. நாம் பிறக்கும்போது இப்படி ஒரு பிரிவோடு பிறக்கவில்லை என்கிறார் ஓஷோ. ஒரு குழந்தை பிறக்கும்போது அதன் மனம் எந்த பிளவும் இல்லாமல் முழுமையாக ஒன்றாகவே இருக்கிறது. அப்படியா? பிறக்கும்போது ஆழ்மனம் என்ற ஒன்று இல்லையா? அப்படியென்றால் இந்த இருட்டான ஆழ்மனம், நம்முடைய எல்லா ரகசிய எண்ணங்களும் புதைந்திருக்கும் இடம் எங்கிருந்து வந்தது? சமூகம்தான் அந்த இருட்டறையை உருவாக்குகிறது. ஒரு குழந்தை வளரும்போது இப்படி இரு, அப்படி இருக்காதே, அழாதே, கோவப்படாதே என்று சமூகம் கட்டுப்பாடுகளை திணிக்கிறது. ஓ, அப்போ அந்த குழந்தை தன் இயல்புகளை மறைக்கத் தொடங்குது. கரெக்ட். அந்த குழந்தை தன் இயல்பான சில உணர்வுகளை, அது கோபமாகவோ காமமாகவோ அழுகையாகவோ இருக்கலாம், அதை வெளிப்படுத்த முடியாமல் தனக்குள்ளேயே அடக்கி வைக்கிறது. அந்த அடக்குமுறையின் விளைவுதான் இந்த ஆழ்மனம். அடக்குமுறைனா ரிப்ரெஷன். நீங்கள் எதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களோ, எதை சமூகம் பாவம் என்கிறதோ, அது அனைத்தும் அந்த இருட்டுரைக்குள் தள்ளப்படுது. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஒரு காட்சி நினைவுக்கு வருது. இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களே இதை யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் திடீரென்று எதிர்பாராமல் விருந்தினர்கள் வருகிறார்கள். நடக்கும். வீடோ மிகவும் குப்பையாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவசரமாக அறையில் சிதறிக் கிடக்கும் துணிகள், குப்பைகளையெல்லாம் ஒரு இருட்டறைக்குள் தள்ளி கதவை மூடிவிட்டு வரவேற்பறையில் ஒன்றுமே நடக்காதது போல சிரித்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பீர்கள் அல்லவா? ஆமா, எல்லோரும் பண்றதுதான். அதுபோலதான் நாம் நம் உணர்ச்சிகளை ஆழ்மனம் என்ற இருட்டறைக்குள் தள்ளி வெளியே சிரித்த முகத்தோடு, சமூகத்திற்கு பிடித்த முகமூடியோடு வாழ்கிறோம். அந்த இருட்டறை இயற்கையானதல்ல, நாமாக அவசரத்திற்காக உருவாக்கியது. அது ஒரு மிகச்சிறந்த ஒப்பீடு. அந்த இருட்டறையில் உள்ள குப்பைகள் அழுகுவதில்லை, அவை அங்கே புழுங்கிக் கொண்டிருக்கின்றன. எப்போதெல்லாம் உங்களுக்கு கோபம் வருகிறதோ அது அந்த இருட்டறையிலிருந்து வரும் வாடைதான். வாவ், ரொம்ப ஆழமான விளக்கம். டாவோவின் நோக்கமே சமுதாயத்தின் இந்த நிர்பந்தங்களை அகற்றி மீண்டும் அந்த பழைய குழந்தையாக, எந்த பிழவும் இல்லாத முழுமையான மனிதனாக மாறுவதுதான். அடக்குமுறை மறையும்போது ஆழ்மனமும் மறைந்து எல்லாம் ஒரே வெளிச்சமாகிறது.
ஆனா இப்படி சமூகத்தின் விதிகளை நீக்கிவிட்டு ஆழ்மன கதவுகளை திறந்துவிட்டால் பிறகு நாம் எப்படி செயல்படுவது? ஒரு கட்டமைப்பே இல்லாதபோது நாம் எதை நோக்கி பயணிப்பது? இங்குதான் ஓஷோ ஸ்பான்டேனிட்டி பற்றி பேசுகிறார். அதாவது முயற்சியற்ற தன்மை. டாவோ என்பது பெண்பால் தன்மை கொண்டது, ஃபெமினின் என்றும், பதஞ்சலி யோகாவும் அறிவியலும் ஆண்பால் தன்மை கொண்டவை, மாஸ்குலின் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அறிவியல் எப்படி ஆண்பால் தன்மையாக இருக்க முடியும்? இது பாலினம் சார்ந்த விஷயமா? இல்லல்ல, இது உயிரியல் சார்ந்த பாலினம் அல்ல. இது ஆற்றல் சார்ந்த தத்துவம். பெண்பால் தன்மை என்பது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை, உள்வாங்கும் தன்மை, எதிர்ப்பின்றி வளைந்து கொடுக்கும் தன்மை. அதாவது ரிசெப்டிவிட்டி. ரைட். தண்ணீரை போல. தண்ணீர் ஒரு பாறையை எதிர்க்காது, அதை சுற்றி வளைத்துச் செல்லும். எக்ஸாக்ட்லி. ஆனா ஆண்பால் தன்மை என்பது ஆக்கிரமிப்பது, ரொம்ப அக்ரஸிவானது, தன் படியே உலகத்தை வளைக்க நினைப்பது. அறிவியல் இயற்கையிடம் எப்படி நடந்து கொள்கிறது என்று பாருங்கள். இயற்கை தன் ரகசியங்களை தானாக வெளிப்படுத்த காத்திருக்காமல் அறிவியல் அதனை கருவிகளைக் கொண்டு வற்புறுத்துகிறது. ஒரு வகையில் இயற்கையை அது வன்புணர்வு செய்கிறது என்கிறார் ஓஷோ. இயற்கையை வன்புணர்வு செய்கிறதா? இது கொஞ்சம் கடுமையான வார்த்தையாக இருக்கிறதே. அறிவியலின் நோக்கம் இயற்கையை புரிந்து கொள்வதுதானே? நோக்கம் எதுவாக இருந்தாலும் அதற்கான வழிமுறை வன்முறையானது. அணுவை பிளப்பது என்பது இயற்கையின் மீது செலுத்தப்படும் ஒரு வன்முறைதானே. அதனாலதான் அறிவியல் எப்போதும் வன்முறையில் அழிவில் முடிகிறது. ஓ. இதற்கு மூலப்பொருளில் உள்ள ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் வாழ்க்கையே ஒரு வலிமையான உதாரணம். எந்த வன்முறையும் நமக்கே பல மடங்காக திரும்பி வரும் என்பதற்கு அவர் வாழ்க்கை ஒரு சாட்சி. ஐன்ஸ்டீன் ஒரு அமைதி விரும்பி ஆயிற்றே. அவர் கையில் ஆயுதம் ஏந்தவில்லையே. அவர் எப்படி வன்முறைக்கு காரணமானார்? அதுதான் அந்த சம்பவத்தின் மிகப்பெரிய முரண்பாடு. அடால்ஃப் ஹிட்லரால் ஜெர்மனியிலிருந்து ஒரு யூதராக துரத்தப்பட்டார் ஐன்ஸ்டீன். அவர் அமெரிக்கா சென்று அகதியாக தஞ்சம் புகுந்தார். ஆமா, வரலாறு நமக்கு தெரியும். அங்கிருந்து அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அணுவை பிளப்பதன் மூலம் அணுகுண்டு உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை அதில் அவர் முன்வைத்தார். ஜெர்மனி அதை முதலில் செய்துவிடக்கூடாது என்ற பயத்தில்தான் அவர் அதை செய்தார். ஓ, பயத்தினால் செய்த ஒரு செயல். ஆமா, ஆனால் அதன் விளைவாக உலகத்தின் முதல் அணுகுண்டு உருவானது. அது ஹிரோஷிமா, நாகசாகியில் விழுந்து லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை அழித்தது. அதாவது இயற்கையின் ரகசியங்களை வற்புறுத்தி பிடுங்கியதன் விளைவு ஒரு மாபெரும் பேரழிவாக முடிந்தது. ஆமா, இது அறிவியலுக்கு மட்டும் பொருந்தாது, மனித மனதிற்கும் பொருந்தும். எதையும் கட்டாயப்படுத்தினால் அது பேரழிவில்தான் முடியும். இயற்கையை வற்புறுத்தக்கூடாது, சரி. இதற்கு தீர்வாக டாவோ முன்வைப்பது சப்ளைம் லேசினஸ். இதை ஓஷோ ஆலசி சிரோமணி என்று குறிப்பிடுகிறார். இது சற்று விளக்குங்கள். ஆலசி என்றால் சோம்பேறி, சிரோமணி என்றால் தலையாய மாணிக்கம். அதாவது சோம்பேறிகளின் சக்கரவர்த்தி. எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கிறது. இந்த உரையாடலை கேட்கும் பலருக்கும் இது தோன்றலாம். என்ன சிக்கல்? நான் ஒரு ஆலசி சிரோமணியாக்க எந்த வேலையும் செய்யாமல் படுத்துக் கொண்டிருந்தால் என் வீட்டு வாடகையை யார் கட்டுவது? எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது எப்படி ஒரு ஆன்மீக கலையாகும்? சமூகமே முடங்கிவிடாதா? ஓஷோ குறிப்பிடும் அந்த சோம்பேறித்தனம் என்பது சோஃபாவில் படுத்துக்கொண்டு டிவி பார்க்கும் சோம்பேறித்தனம் அல்ல. எதையும் செய்யாமல் இருப்பது என்பது ஆற்றல் இல்லாமல் மந்தமாக இருப்பதல்ல. வேற என்ன? அது முழுமையான ஆற்றலுடன் துடிப்பது. பல்சேட்டிங் வித் ரேடியன்ட் எனர்ஜி. நீங்கள் எதிர்காலத்தை பற்றி எந்த மன உளைச்சலும் இல்லாமல் எந்த முயற்சியும் செய்யாதபோது உங்கள் ஆற்றல் எங்கும் வீணாகாமல் உங்களுக்குள்ளேயே சேகரமாகிறது. ஓஹோ, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மையமாக மாறுகிறீர்கள். அந்த நிலையிலிருந்து ஒரு செயல் நடக்கும்போது அது அத்தனை நேர்த்தியாக இருக்கும், அதில் பதற்றம் இருக்காது. அப்படியென்றால் நாளைக்காக திட்டமிடாமல் எந்த ஒத்திகையும் பார்க்காமல் இந்த கணத்தில் என்ன தேவையோ அதை முழுமையாக செய்வது. ஆமா, எந்த ஒரு முன் தீர்மானமும் இல்லாமல். நாம எல்லோரும் சமூகத்திற்காக ஒரு கேரக்டரை, ஒரு குணாதிசயத்தை உருவாக்கிக் கொண்டு வாழ்கிறோம். ஒருவரை சந்திக்கும்போது இப்படித்தான் சிரிக்க வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும் என்று ஒத்திகை பார்க்கிறோம். ரைட். ஆனால் எந்த முன் தீர்மானமும் இல்லாத மனிதனே உண்மையானவன். ஓஷோ சுட்டிக்காட்டும் அந்த பைபிள் வாசகம் இதை மிக அழகாக உணர்த்துகிறது. ஆமா, ஜீசஸ் கூறும் அந்த புகழ்பெற்ற வாசகம். காட்டு மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதில்லை, நாளைக்காக திட்டமிடுவதில்லை. ஆனால் சாலமன் ராஜாவின் உடைகள் கூட அந்த மலர்களின் அழகிற்கு ஈடாகாது என்று ஜீசஸ் சொல்கிறார். எவ்வளவு அருமையான உதாரணம். அந்த மலர்களின் ரகசியம் என்னவென்றால் அவை உழைப்பதில்லை,
அவை எந்த முயற்சியும் இல்லாமல் இயல்பாக மலர்கின்றன. அதுதான் டாவோ. மிக அருமையான விளக்கம். ஆனால் இப்படி நாளைக்காக உழைக்காமல் திட்டமிடாமல் இந்த கணத்தில் மட்டுமே வாழ்வது காட்டுமலர்களைப் போல இருப்பது மிகவும் ஆபத்தானதல்லவா என்று உங்கள் மனம் இப்போது கேட்கலாம். ஆமா, எதிர்காலத்தை பற்றிய பயம் நம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. வாழ்க்கை என்பதே ஒரு ரிஸ்க் தானே. பாதுகாப்பான வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறதா என்ன? பிறந்ததிலிருந்தே நாம் ஒவ்வொரு கணமும் ஆபத்தில்தான் இருக்கிறோம். உண்மையை சொல்லப்போனால் மரணம் மட்டும்தானே இங்கே 100% பாதுகாப்பானது. ஹாஹாஹா, ஆமா. கல்லறையில் இருப்பவர் மட்டுமே பாதுகாப்பாக இருக்கிறார். அவருக்கு இனி எந்த நோயும் வராது, விபத்து நடக்காது. வாழ்க்கை என்பது ஒரு ரிஸ்க். எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆக்சுவலா இது ரொம்ப ஆழமான கருத்து. ஆனா இங்க ஒரு வேடிக்கை என்ன நடக்கிறது தெரியுமா? தங்களை மாபெரும் ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக்கொள்ளும் 99% பேர் உண்மையில் ஆன்மீகவாதிகளே அல்ல. அவர்கள் மாடீரியலிஸ்டுகள் என்கிறார் ஓஷோ. ஆன்மீகவாதிகள் எப்படி மாடீரியலிஸ்டுகளாக, அதாவது பொருள் முதல்வாதிகளாக இருக்க முடியும்? அவர்கள் உலக ஆசைகளை துறந்தவர்கள் அல்லவா? அதுதான் மிகப்பெரிய மாயை. சாதாரண மனிதன் ஒரு காரையோ வீட்டையோ ஆசைப்படுகிறான். அவனுடைய ஆசை சிறியது. அது இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது. ரைட். ஆனால் இந்த ஆன்மீகவாதியோ சொர்க்கம், மோக்ஷம், எல்லையற்ற வாழ்வு, நிர்வாணா என்று மிகப்பெரிய பேராசையுடன் தன் ஈகோவில் வாழ்கிறான். அவன் பாதுகாப்பை தேடுகிறான். ஓ, அவன் இந்த உலகிலும் பாதுகாப்பாக வாழ வேண்டும், இறந்த பிறகும் தனக்கு ஒரு சிறப்பான இடம் வேண்டும் என்று பேரம் பேசுகிறான். இது ஆன்மீகம் அல்ல, இது வியாபாரம். எக்ஸாக்ட்லி. உண்மையான டாவோ மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? மிகவும் சாதாரணமானவன். சாப்பிடுவது, நடப்பது, தேநீர் அருந்துவது என மிக சாதாரண விஷயங்களின் முழு திருப்தி அடைவான். அவனுக்கு மோட்சம் தேவையில்லை, ஏனென்றால் இந்த கணமே அவனுக்கு மோட்சம்தான். ஆமா. சாதாரண மனிதனின் ஆசையை விட இது பெரிய பேராசையாக இருக்கிறது. எதிர்காலம் பற்றிய பயத்தில் ஆபத்துகளை தவிர்க்க நினைக்கும் நமது மனநிலைக்கு மூலப்பொருளில் வரும் ஓஷோவின் பாட்டிக்கதை ஒரு சிறந்த உதாரணம். ரொம்ப நகைச்சுவையான கதை அது. ரயில் விபத்து செய்திகளை எல்லாம் வெட்டி வைத்துக்கொண்டு ஓஷோவிடம் காட்டுவாராம். பாரு, ரயிலில் போவது எவ்வளவு ஆபத்து என்று. அப்போது ஓஷோ ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறார். உலகில் 97% மக்கள் படுக்கையில்தான் இறக்கிறார்கள். அப்படியென்றால் படுக்கைதானே மிகவும் ஆபத்தானது. நாம் பாதுகாப்பாக இருக்க விடிய விடிய படுக்கைக்கு வெளியே நிற்கட்டுமா என்று கேட்டாராம். நாம் பாதுகாப்பை தேடி ஓடும் ஓட்டத்தின் அபத்தத்தை அந்த சிறுகதை உடைத்து விடுகிறது. நாம் பிறந்த அன்றே நாம் இறக்கப் போகிறோம் என்பது உறுதியாகிவிட்டது. கண்டிப்பா. அப்படி இருக்க எல்லாவற்றையும் பதுக்கி வைத்துக்கொண்டு பாதுகாப்பு தேடி ஓடுவதில் என்ன பயன்? தான் இறந்த பிறகு எல்லாவற்றையும் தர்மம் செய்வதாக கூறும் ஒரு கஞ்சனின் கதையும் மூலப்பொருளில் வருது. அந்த கஞ்சன் தன்னிடம் உள்ள எதையும் உயிருடன் இருக்கும்போது யாருக்கும் தரமாட்டான். ஆனால் நான் இறந்த பிறகு என் சொத்தெல்லாம் அறக்கட்டளைக்கு போய்விடும் என்று பெருமையாக சொல்லிக் கொள்வான். ஆமா. அந்த கஞ்சனின் நண்பன் அவனுக்கு சொல்லும் அந்த பன்றி மற்றும் பசுவின் கதை அருமையானது. ஒரு பன்றி மிகவும் சோகமாக பசுவிடம் சென்று கேட்கிறது, நான் இறந்த பிறகு என் இறைச்சி, முடி என அனைத்தையும் மனிதனுக்கு தருகிறேன். இருந்தாலும் மனிதர்கள் உன்னைத்தான் தெய்வமாக மதிக்கிறார்கள், என் முகத்தை கூட பார்க்க மாட்டான் என்கிறார்கள். எனக்கு அது மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று. அதுக்கு பசு என்ன சொல்லுது? அதுக்கு பசு சிரித்துக்கொண்டே, ஏனென்றால் நான் வாழும்போதே என் பாலை தருகிறேன், நான் இறந்த பிறகு அல்ல என்று சொல்லும். இது எவ்வளவு ஆழமான கருத்து! வாவ், ரொம்ப அழகான கதை. வாழும்போதே கொடுத்து மழிட வேண்டும், அந்த கணத்தை வாழ வேண்டும். மரணம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் வரை காத்திருக்க கூடாது. நாம் இப்படி எதிர்காலத்திற்காக திட்டமிடுவதற்கும் ஆபத்துகளை தவிர்க்க நினைப்பதற்கும் ஒரு ஆழமான உளவியல் காரணம் இருக்கிறது. அது மரண பயம். ஆமா, நமது ஈகோ மரணத்தைக் கண்டு நடுங்குகிறது. மரணத்தை பற்றி கிழக்கித்திய மற்றும் மேற்கத்திய தத்துவங்கள் முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ளன. மேற்கத்திய உளவியல் மரணத்தை தவிர்க்க நினைக்கிறது. மரணத்தை பற்றி பேசுவதையே அது ஒரு சங்கடமான விஷயமாக, இருட்டான விஷயமாக பார்க்கிறது. ஆனா கிழக்கித்திய உளவியல், அதாவது ஈஸ்டர்ன் சைக்காலஜி, மரணத்தை நேருக்கு நேர் சந்திக்க சொல்கிறது. ஆமா. நமது ஈகோ ஏன் மரணத்தை அவ்ளோ கண்ட பயப்படுகிறது? ஏனென்றால் ஈகோ என்பது நாம் சேர்த்த அடையாளங்களின் தொகுப்பு. நான் ஒரு டாக்டர், நான் ஒரு என்ஜினியர், நான் பணக்காரன் என்ற அடையாளங்கள். ரைட். மரணம் வரும்போது இந்த அடையாளங்கள் எல்லாம் அழிந்துவிடும்.
ஈகோ மொத்தமாக துடைத்தெறியப்படும் என்ற பயம்தான் காரணம். மேற்கத்தியர்கள் மரணத்தை எப்படி தவிர்க்க பார்க்கிறார்கள், அதற்காக எவ்வளவு அபத்தமான எல்லைகளுக்குச் செல்கிறார்கள் என்பதற்கு அமெரிக்காவில் நடக்கும் கிரையோஜெனிக்ஸ் என்ற முறையை ஓஷோ குறிப்பிடுகிறாரே. ஆமா, அது மனித ஈகோவின் உச்சக்கட்ட அறியாமை. கிரையோஜெனிக்ஸ் என்பது மனித உடல்களை உறைநிலையில் பாதுகாக்கும் ஒரு தொழில்நுட்பம். உடல்களை உறைய வைக்கிறாங்களா? ஆமா, சில பணக்காரர்கள் நாள் ஒன்றுக்கு $10,000 செலவழித்து தங்கள் இறந்த பிறகு தங்களின் உடல்களை அந்த மையங்களில் உறைநிலையில் பாதுகாக்கச் செய்திருக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? எதற்காக? 20 அல்லது 50 வருடங்கள் கழித்து மருத்துவ அறிவியல் முன்னேறும்போது எந்த நோயால் அவர்கள் இறந்தார்களோ அதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் தங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம் என்ற நப்பாசையில் அவர்கள் மரணத்தை ஒரு முற்றுப்புள்ளியாக ஏற்க மறுக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! ஒருவேளை 20 வருடம் கழித்து அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று வந்தாலும் என்ன செய்வார்கள்? மீண்டும் அதே போட்டி பொறாமைகளைத்தான் செய்வார்கள். ஆமா, எந்த மாத்திரமும் இருக்காது. நாமெல்லாம் மரணத்தை பற்றி யோசிக்கும்போது நம்மை மட்டும் அதிலிருந்து தந்திரமாக விலக்கியே பார்க்கிறோம். லீவ் ourselves அவுட் ஆஃப் இட். மரணம் என்பது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் வரும், எனக்கு வராது என்ற ஒரு அசாத்தியமான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. மூலப்பொருளில் வரும் அந்த சிறுவனின் கதை இதை அப்பட்டமாக காட்டுகிறது. அந்த மிருக காட்சி சாலை கதையை சொல்றீங்களா? ஆமா, ஒரு சிறுவன் தன் அப்பாவுடன் மிருகக்காட்சி சாலைக்கு செல்கிறான். அங்கே ஒரு பெரிய சிங்கத்தை பார்த்து அப்பா பெருமையாக சொல்கிறார், பார்த்தாயா மகனே, இது மனிதர்களை கூட சாப்பிடவிடும், இதுதான் காட்டுக்கு ராஜா என்று. ஓ! அதை கேட்ட சிறுவன் பயந்து போய், அப்பா, ஒருவேளை அந்த சிங்கம் கூண்டை உடைத்து வெளியே வந்து உங்களை சாப்பிட்டு விட்டால் நான் எந்த பஸ் பிடித்து வீட்டுக்கு போவது என்று கேட்கிறான். ரொம்ப ஆழமான, அதே சமயம் மனித மனதின் சுயநலத்தை காட்டும் கதை அது. அந்த சிறுவன் தன் அப்பாவின் மரணத்தை கூட சாத்தியம் என்று ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் தான் சாக மாட்டும், தான் எப்படியும் தப்பித்து பத்திரமாக வீட்டுக்கு போய்விடலாம் என்று உறுதியாக நம்புகிறான். இதுதான் நம் அனைவரின் மனநிலையும். கண்டிப்பாக. மரணத்தை எதிர்கொள்வது என்பது என்ன? தியானம் என்பதற்கும் மரணத்திற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? ஆழ்ந்த தியானம் என்பது கூட மனதளவில் நாமே விரும்பி ஏற்கும் ஒரு மரணம்தானோ? மிகச் சரியாக கேட்டீர்கள். தியானம் என்பது ஒரு வாலண்டரி டெத் என்கிறார் ஓஷோ. அதாவது நாமாகவே விரும்பி ஏற்கும் மரணம். உங்கள் ஈகோ இறந்து நீங்கள் இயற்கையோடு முழுமையாக இணையும் நிலைதான் தியானம். வாவ்! மரணத்தை முழுமையாக நேருக்கு நேர் சந்திக்கும்போது, அதை ஒரு முடிவாக பார்க்காமல் ஒரு விடுதலையாக பார்க்கும்போது உங்களுக்குள் மரணமே இல்லாத ஒரு தன்மை இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் உடல் அழியலாம், மனம் அழியலாம், ஆனால் உங்களுக்குள் இருக்கும் அந்த மையப்புள்ளி அழிவற்றது என்பதை கிழக்கித்திய தத்துவங்கள் ஆணித்தரமாக சொல்கின்றன. மரணத்தை எதிர்கொள்வதன் மூலமே அதை நாம் கடந்து செல்ல முடியும். எக்ஸாக்ட்லி. எவ்வளவு அற்புதமான ஒரு பயணம் இது! கட்டுப்பாடுகள் என்ற அந்த செயற்கையான பூங்காவை உடைத்து டாவோ என்ற கட்டுப்பாடற்ற இயல்பான காட்டுப்புள் பயணித்திருக்கிறோம் என்றோம். எதையும் செய்யாமல் இருப்பது என்ற அந்த சுப்ளைம் லேசினஸ் அல்லது சோம்பேறித்தனத்திற்குள் இவ்வளவு பெரிய பிரபஞ்ச ஆற்றல் ஒளிந்திருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமா, டாவோ என்பது எதையும் சாவிக்கும் ஓட்டம் அல்ல, அது இருக்கும் இடத்தை முழுமையாக கொண்டாடும் ஒரு நிலை. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த முழு உரையாடலையும் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். உண்மையான ஆன்மீகம் என்பது எந்த பேராசையும் இல்லாமல், சொர்க்கம் வேண்டும் என்ற வியாபார நோக்கம் கூட இல்லாமல், இந்த கணத்தில் மிகவும் சாதாரணமாக இயல்பாக வாழ்வதுதான் என்றால், இன்று நீங்கள் செய்யும் மிக சாதாரணமான ஒரு வேலையை, உதாரணமாக நீங்கள் ஒரு கோப்பை தேநீர் அருந்துவதையோ அல்லது மாலை நேரத்தில் எந்த இலக்கும் இல்லாமல் சாதாரணமாக நடப்பதையோ, உங்களின் எந்த ஈகோவும் இல்லாமல், எதிர்காலத்தை பற்றிய எந்த கவலையும் சிந்தனையும் இல்லாமல் அதை ஒரு ஆழமான தியானம் போல் உங்களால் செய்ய முடியுமா? முயன்று பாருங்கள். ஆமா, முயன்று பாருங்கள். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட் ஸ்ட்ரீமில் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக்கும் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.